வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜெனி செலியன்ட்ட சொல்றாங்க, அட்லீஸ்ட் அந்த இபி பில்லையாவது நீ கட்டலாம்ல செலியா அப்படின்னு சொல்றாங்க. நான் வழக்கமா கொடுக்குற காசுல இருந்து ஒரு பைசா கூட நான் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செலியன் சொல்லிடுறாரு. இந்த வீட்டோட மூத்த பையன் நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிற அப்படின்னு திட்டுறாங்க ஜெனி. செலியன் சொல்றாரு, அம்மாக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரி பேச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் எக்கேடு கெட்டு போனா என்ன, உன்னோட நல்லதை மட்டும் தானே நீ பாக்குற, அங்கிளுக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. நான் எங்க அப்பா மாதிரி தான் பேசுவேன், அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு செலியன் கேக்குறாரு. இப்ப நான் பணம் கட்டிட்டா அம்மா பண்ணின தப்போட பாதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியாமலே போயிரும்ல அப்படின்னு சொல்றாரு செலியன். அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற நீ என்ன சாடிஸ்டா அப்படின்னு திட்டுறாங்க. கூடிய சீக்கிரமாவே அங்கிள் பண்ண மாதிரி நீ பண்ணாலும் பண்ணுவ அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. இதோட பேச்சை நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செலியன் அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததா அமிர்தாவை பாக்குறதுக்காக எழில் வராரு. என்ன எழில் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அமிர்தா கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, மனசு சரியில்லைங்க, அதனாலதான் உங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு போனா மனசுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வீட்லயும் பண பிரச்சனை, அம்மா எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில அம்மாவுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா ப்ரொடியூசர் அவர் சொல்ற கதையை நான் எடுத்து கொடுக்கலன்னா ஆபீஸை காலி பண்ணிட்டு போக சொல்றாரு அப்படின்னு எழில் சொல்றாரு. கேட்குற எனக்கே அதிர்ச்சியா இருக்கு, நீங்க எப்படிங்க சமாளிக்கிறீங்க அப்படின்னு அமிர்தா கேட்குறாங்க. எல்லாம் சரியாயிடும் எழில், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அமிர்தா சொல்றாங்க, உங்களோட குற்ற உணர்ச்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணி படத்தை முடிக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி செல்விட்ட சொல்றாங்க, செல்லியன் கொஞ்சம் கூட ஆன்டிக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்றான், அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாக்கியாக்கா சமாளிச்சு கொடு ஜெனி அப்படின்னு செல்வி சொல்லிடுறாங்க. பாக்கியா இப்ப கிச்சனுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. முருகன் ஏஜென்சிலேருந்து கால் பண்றோம், ஒரு வாரமா கேரியர் சாப்பாடு வரவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு மேலலாம் எங்களால ஸ்டாஃப்ஸை சமாளிக்க முடியாது, நாங்க வேற ஆளை பாத்துக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, சாரி சார், வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, இனிமே இந்த மாதிரி ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா சொல்றாங்க, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் சப்ளையை நிறுத்தவே கூடாது அப்படின்னு செல்விட்டையும் ஜெனிட்டே சொல்றாங்க. பாக்கியா மனசுல நினைக்கிறாங்க, இந்த பிசினஸ் மட்டும் இல்ல, இன்னும் ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், நான் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமிர்தா மாமியார் அமிர்தாட்ட சொல்றாங்க, எழில் குடும்பத்து மேல இருந்த மரியாதை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அவங்க குடும்பம் இருக்க சூழ்நிலையில உனக்கும் எழிலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா சொல்றாங்க, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவங்க குடும்பத்தாளுக சம்மதிக்கலைன்னா கூட பாக்கியாமா எங்க பக்கம் தான் நிப்பாங்க, எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா மாமனார் சொல்றாரு, எங்களோட கவலை என்னன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியன்ற தனி ஆள் மட்டும் குடும்பம் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த மொத்த குடும்பத்தோட சேர்ந்து தானே நீ வாழணும், அதுக்கான சுமூகமான நிலைமை அங்க இல்லையேமா அப்படின்னு சொல்றாரு. எழிலோட அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு, உங்க கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட தான் பாப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நல்லதே நினைப்போம் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அமிர்தா மாமியார் சொல்றாங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பண்ணிட்டு பின்னாடி உட்காந்து வருத்தப்படுறதுக்கு இப்பவே நல்லா யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ஆனா எழில் விஷயத்துல இப்ப எல்லாமே தலைகீழ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட பயம் நியாயமா இல்லையான்னு நீயே சொல்லு அப்படின்னு அமிர்தாவோட மாமியார் கேக்குறாங்க. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அடுத்ததான் ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகாவோட அண்ணே ராதிகாட்ட கேக்குறாங்க, உன்கிட்ட விட்டா இந்த பிரச்சனையை இழுத்துட்டு போயிட்டே இருப்ப, இப்ப என்னதான் முடிவு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப என்ன ஏதாவது முடிவு எடுத்தாகணுமா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. ராதிகா அம்மா சொல்றாங்க, கோபி உனக்காக அவரோட குடும்பத்தையே விட்டு வந்து நிக்கிறாரு, நீதான் இப்ப யோசிச்சு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ அதை செய்யறதுக்கு யோசிக்கிறப்ப நானும் உன்னோட அண்ணனும் தானே அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா வீட்டுக்கு இப்போ கோபி வராரு. மயு எங்க அப்படின்னு கேக்குறாரு. அவ பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிருக்கிறா அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ராதிகா அம்மா சொல்றாங்க, கோபியை பார்த்தாலே ரொம்ப டயர்டா இருக்கிறாரு, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா அதனால இப்ப கிச்சனுக்குள்ள போறாங்க. சந்துரு கேக்குறாங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க கோபி அப்படின்னு கேக்குறாங்க. இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது உங்களோட தங்கச்சி தான் அப்படின்னு கோபி சொல்றாரு. ராதிகாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கோபி அப்படின்னு சொல்றாரு சந்துரு. எப்படியாவது ராதிகாவை கன்வின்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ராதிகாவோட அண்ணே சொல்றாரு. இப்ப வரைக்கும் நான் அவளுக்காக தான் எல்லாம் பண்ணினேன் அப்படின்றது அவளுக்கே புரியவே மாட்டேங்குது அப்படின்னு கோபி கேக்குறாரு. ராதிகா அண்ணே கோபிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சொல்லுங்க, கல்யாண வேலையை உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ராதிகா கோபப்படுறாங்க. இப்போ எதுக்கு நீ கல்யாண பேச்சு பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதானே சொல்லிட்டு போனேன் அப்படின்னு கோபப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.